ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா அச்சன் கோவில் ஐயப்ப சுவாமி கோவில்ல இருக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுல எப்படி முருகனுக்கு 6 படை வீடுகள் இருக்குமோ அதே மாதிரி கேரளால ஐயப்பனுக்கும் 6 படை வீடுகள் இருக்கு. ஆரியங்காவு, சபரிமலை, காந்தமலை, அச்சன் கோவில், இன்னும் 2-3 கோவில் இருக்கு. ஸோ அவ்வளோ சூப்பரான 6 படை வீடுகளில் ஒன்றான அச்சன் கோவிலில் தான் நாம் இப்போ இருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் செங்கோட்டையிலிருந்து அச்சன் கோவில் வரைக்கும் அந்த பஸ் பின்னாடி நிக்குது பாருங்க. லாஸ்ட் விளாக் வந்து அந்த டிராவல் விளாக் தான் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம அச்சன் கோவில் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம அச்சன் கோவில் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, வெல்கம் டு அச்சன் கோவில், ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலுங்க. இங்க பாருங்க மக்களே, நம்ம தென்காசி செங்கோட்டையிலிருந்து 1 மணி நேர பயணத்துல நம்ம அச்சன் கோவில் வந்துடலாம். இதுதான் பியூட்டிஃபுல்லான அச்சன் கோவில் ஊருங்க. மலை மேல ஐயப்பன் கோவில்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி மலை மேலதான் இருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ், தமிழ்ல தாங்க எழுதியிருக்காங்க. ஸ்ரீ சுவாமியே சரணம் ஐயப்பான்ட்டு, ஸ்ரீ தர்மசாஸ்தா டெம்பிள் அச்சன் கோவில். ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா நம்ம கருப்பண்ண சுவாமி வரவேற்கிறாரு பாருங்க. நம்ம ஐயப்பனுக்கு வந்து காவல் தெய்வம் கருப்பண்ண சுவாமி அப்படிங்கிறது தான் ஐதீகம். கிட்டத்தட்ட ஐயப்பனும் கருப்பண்ண சுவாமியும் என்ன சொல்றது, ஒரே மாதிரியான அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அச்சன் கோவில் உள்ள போற என்ட்ரன்ஸுங்க. ஸோ நாம லாஸ்ட் வீடியோல செங்கோட்டையிலிருந்து அச்சன் கோவில் வந்த பஸ் இது, ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பார்க்கிங்கான ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ரண்ட்லேயே வந்து கருப்பசுவாமி கோவில் தாங்க இருக்கு. இங்கே பாருங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்ல உங்களுக்கு விநாயகர் கோவில் இருக்கு. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா புனலூர்ல இருந்து செங்கோட்டை வழியா அச்சன் கோவில் வரைக்கும் வந்த பஸ்ஸுங்க. காலையில் 8 மணிக்கு எடுக்கணும், ஓகேவா? லாஸ்ட் விளாக்ல டீட்டெயில்டாக இருக்கும் அந்த டிராவல் விஷயங்கள். ஸோ கோவிலுக்கு முன்னாடியே வந்து பூஜைக்கு தேவையான சாமானங்கள் எல்லாம் இருக்கும், வாங்கிக்கலாம். ஃப்ரண்ட்ல டீ ஷாப்ஸு, டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் 1-2 இருக்கும். ஸோ ஃபுட்டுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ வாங்க மக்களை, செப்பல் விட்டு கோவிலுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது விநாயகர் கோவில்னு நினச்சாங்க, இது முருகன் கோவில், அது கருப்பு சுவாமி கோவில். மக்களே, நம்ம அச்சன் கோவிலோட அழகிய தோற்றம் பாருங்க. டிப்பிக்கல் கேரளா ஆர்கிடெக்சர்ல கட்டியிருக்காங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம பரசுராமர் தான் வந்து கேரளாவையே தோற்றுவிச்சாரு அப்படிங்கிறது வரலாறு இல்லையா? சோ பரசுராமர் வந்து கேரளாவை தோற்றுவிச்சதுக்கு அப்புறம் ஐயப்பனுக்காக 5 கோவில்கள் நிறுவனாராங்க. நம்ம தமிழ்நாட்டுல எப்படி முருகனுக்கு 6 படை வீடுகள் இருக்கும், அந்த மாதிரி ஐயப்பனுக்கு கேரளால 5 முக்கியமான கோவில்களை பரசுராமர் அமைச்சிருக்காரு. இங்க நம்ம தர்மசாஸ்தா கோவில்ல பாத்தீங்கன்னா அச்சன் கோவில்ல ஐயப்பன் வந்து வனராஜனா அமர்ந்திருக்காராங்க. சோ அது போக பாத்தீங்கன்னா கையில அமுதமும் கருப்பனோட காந்தமலை வாளும் ஏந்தி காட்சி அளிக்கிறாராம். உள்ள போய் நாம மெயின் விக்கிரகத்தை சுவாமிய வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, லைக் எனி அதர் டெம்பிள். சோ அதனால நாம உள் பிரகாரம் வெளி பிரகாரம் மட்டும் எடுத்துட்டு இருக்கோம், மூலஸ்தானத்தை நாம வீடியோ எடுக்கல, ஓகேவா? சோ அது போக பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஐயப்பனை வந்து கல்யாண சாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. கேரளா மக்கள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா, கேரளா மக்கள் தவிர நம்ம தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மக்கள் எல்லாம் வந்து கல்யாண தடை நீங்கிறதுக்காக பெருமளவுல இங்க வந்து வழிபடுறாங்க. மத்த பக்கம் எல்லாரும் வந்து நம்ம ஐயப்ப சுவாமி வந்து தனியா பிரம்மச்சாரியா உட்கார்ந்து இருந்தாலும் இங்க வந்து பூர்ண புஷ்கலை அப்படின்னு 2 தேவியர்களோட காட்சி அளிக்கிறாரு. மேபி அது கூட ரீசனா இருக்கலாம் நம்ம அச்சன் கோவில் ஐயப்பனை, அதாவது தர்மசாஸ்தாவை கல்யாண சாஸ்தா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு. சோ எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே. சோ நம்ம கோவில் பாத்தீங்கன்னா
கேரளாவில் இருக்கிற கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க. பத்தனாபுரம் அப்படிங்கிற ஒரு தாலுக்ல தான் வந்து நம்ம அச்சன் கோவில் இருக்கு. செம்ம டென்ஸான ஃபாரஸ்ட்டுங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம செங்கோட்டையில இருந்து அச்சன் கோவில் வரைக்கும் வந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் vlog போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க, செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தென்காசியில இருந்து எப்படி அச்சன் கோவில் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட் மாதிரி இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க. நம்ம ஐயப்ப சுவாமியை பார்க்க ஒரு டைமாவது வாழ்க்கையில நாம அச்சன் கோவில் வரணும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு ஏரியா. நம்ம குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி எல்லா வனங்கள்லயுமே வந்து முக்கியமான ஏரியால நம்ம ஐயப்பனுக்கு ஒரு கோவில் இருக்குங்க. சுத்தி பாத்தீங்கன்னா நம்ம நாகராஜனுக்கு ஒரு கோவில் வச்சிருப்பாங்க. நம்ம டிப்பிக்கல் தமிழ்நாட்டுல என்ன மாதிரி வழிபாடு இருக்குமோ அதே மாதிரி தாங்க மூலஸ்தானத்தை சுத்தி வந்து உப தேவதைகளோட கோவில்கள் இருக்கும். ஒரு மரத்துக்கடியில வந்து நாகராஜருக்கு ஒரு வழிபாடு ஸ்தலம் வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் இங்கேயும். ஓகேவா, நம்ம பில்டிங் ஆர்கிடெக்சர் மட்டும் வந்து டிப்பிக்கல் கேரளா ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்கும். சோ நீங்க கேரளாக்குள்ள இருந்து வரும்போது புனலூர் வழியாவும் வரலாம். அது இன்னுமே வந்து டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்குங்க. ஈஸியான ரூட் பாத்தீங்கன்னா செங்கோட்டையில இருந்து அச்சன் கோவில் வர்றதுதான். இங்க என்னென்ன விசேஷம் எல்லாம் நடக்குன்னா, தேரெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களா. தனு மாதம், மலையாளத்துல தனு மாதம் அப்படிங்கிற மாதத்துல ஃபர்ஸ்ட் 10 நாள் வந்து மண்டல பூஜை நடக்குமா. அது போக பாத்தீங்கன்னா மகர மாசத்துல ரேவதி பூஜை நடக்கும் அப்படின்னு கோவில்ல சொன்னாங்க. அது போக மண்டல பூஜையில வந்து தேரோட்டம் நடக்குமா. அதுக்கப்புறம் ரேவதி பூஜையில புஷ்பாபிஷேகம் இந்த மாதிரி எல்லாம் சடங்குகள் செய்வாங்களாம். அது போக பாத்தீங்கன்னா தேர் உற்சவம்னு நடக்கும். அதுல சுவாமிக்கு வர்ண ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சு வாளு இதெல்லாம் கையில வச்சு ஐயப்பனோட விக்கிரகத்தை எடுத்துட்டு வருவாங்களாம். சோ இந்த உற்சவம் நடக்கும்போது சுவாமியை வந்து மணிகண்ட முத்தைய சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. டிப்பிக்கல் தமிழ் நேம் மாதிரி தானே இருக்கு. சோ நம்ம பந்தல ராஜாவோட மகன் தானே நம்ம ஐயப்பன். பந்தல ராஜா குடும்பமே வந்து ஒரு பாண்டியர்கள் வழியில வந்தவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் ஸ்டில் என்னதான் இருந்தாலும் சேர நாட்டுக்கு சேர்ந்தது தானே. எல்லாம் முற்காலத்துல தமிழ் சங்க காலத்துல எல்லாம் ஒரே தமிழகமா இருந்ததுதான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த நாட்கள்ல தனி மொழியா உருவாகி தனி இனம் மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலா பார்த்தா அவங்க டிஎன்ஏ தமிழ் டிஎன்ஏ தான். ஓகேவா. சோ அது போக பாத்தீங்கன்னா 9ஆம் உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ வந்து பெரிய சக்கரங்கள் கொண்ட ரதத்துல நம்ம சுவாமியை இழுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து நம்ம அச்சன் கோவில்ல நடக்கிற முக்கியமான விசேஷங்கள்ங்க. லைக் எனி அதர் கேரளா டெம்பிள் இங்கேயும் வந்து அரவண பாயாசம், அப்பம், இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். பாத்தீங்கல்ல மயில் அகவல் பண்ற பிளேஸுங்க. நான் உண்மையிலேயே வந்து எதிர்பார்க்கல அச்சன் கோவில் வந்து இவ்வளவு எழில் கொஞ்சம் இடத்துல வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த பிளிஸ்ஃபுல் டேஸ் அப்படின்னு சொல்லுவா. அவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் தென்காசி வந்தப்போ தென்மலா சைடு போயிட்டு ஆரியங்காவு குளத்துப்புலா டெம்பிளும் பார்த்தோம். சோ நாம இதோட வந்து கிட்டத்தட்ட 3 டெம்பிள் பார்த்தாச்சுங்க. இன்னும் 2 ஐயப்பன் டெம்பிள் தான் பாக்கி இருக்கு. மக்களே, நம்ம அச்சன் கோவில் சாஸ்தாவை வழிபட்டுட்டு வந்தாச்சுங்க. நம்ம ஐயப்பனுக்கு இன்னொரு பேரு சாஸ்தா. ஸோ இங்க வந்து ஐயப்பனுக்கு 2 ஒய்ஃபுங்க, பூர்ணா புஷ்கலா அப்படின்ட்டு உள்ள பார்த்தோம்ல. ஸோ நிறைய கதைகள் இருக்கு ஐயப்பனுக்கு. ஒவ்வொரு பருவம் இருக்குல்ல. முருகன் எப்படி குழந்தையா இருக்காரு, இளைஞனா இருக்காரு, எல்லாமாவும் இருக்காரோ அதே மாதிரி ஐயப்பனுக்கும் குழந்தையிலிருந்து பெரிய ஆள் ஆன வரைக்கும் ஒவ்வொரு படை வீட்லயும் ஒவ்வொரு லெஜெண்ட், அதாவது என்ன சொல்றது, கதைகள் இருக்கு.
அச்சன் கோவில்ல பூரண புஷ்கலான்னு 2 ஒய்ஃப்ஸோட இருக்காரு. எல்லா தத்துவ விளக்கங்கள் தாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல அச்சன் கோவில் இருக்கிற இடம். அம்சங்க. குன்று இருக்கும் இடத்துல எல்லாம் எப்படி தமிழ்நாட்டுல குமரன் இருக்கானோ அது மாதிரி இங்க மலைகள் இருக்கும் இடத்துல எல்லாம் ஐயப்பன் இருக்காரு. அண்ட் கருப்பசுவாமி வழிபாடும் ஐயப்பனோட சேர்ந்து செம்ம விமரிசையா நடக்குது. கோவில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிற ஹால் போலங்க இது. ஓணம் முடிஞ்ச சமயத்துல வந்திருக்கோம், அதனால ஏதோ விசேஷம் எல்லாம் நடந்திருக்கு. வெளியில டீ காஃபி எல்லாம் இருக்குங்க. வாங்க போய் ஒரு டீ பருப்பு வடை எல்லாம் சாப்பிடலாம். கேரளால ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும். மக்களே இங்க கோவில்கள்ல வைக்கிற மாலைகள் எல்லாம் நிறைய தமிழக மக்கள் தான் வித்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அச்சன் கோவில் புனரூர்ல இருந்து டைரக்டா ஒரு ரூட் இருக்கு. அது ஃபுல்லா ஃபாரஸ்ட் வழியா தான் வரும். ஊர் வழியா வரணும்னா நம்ம செங்கோட்டை வழியா தான் வரணும். புனலூர்ல இருந்து கீழே இறங்கி செங்கோட்டை அதுக்கப்புறம் மறுபடியும் மலை மேலே ஏறணும் அச்சன் கோவிலுக்கு. டைரக்டா போற பஸ் 11:15 வருமாங்க. அதுல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதல் முறையாக அந்த ரூட்டை நான் கவர் பண்ண போறேன். மிஸ் பண்ணாம அடுத்த விலாகும் பாருங்க, ஓகேவா? எல்லா பக்கம் தமிழ்லயே எழுதியிருக்காங்க தேவஸ்தான பூஜை பொருட்கள்னு. நிறைய ஜீப்ஸ் எல்லாம் வருது. பட் போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் அண்ட் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் தாங்க. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட்ல பெர்மிஷன் வாங்கணும். பார்க்கிங்கெல்லாம் நல்லாவே இடம் இருக்கு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. மக்களே நமக்கு இன்னும் 1 hour டைம் இருக்குங்க. நம்ம 11:15 டைரக்ட் புனலூர் ஃபாரஸ்ட் வழியா போற பஸ் வர்றதுக்கு. அது வரைக்கும் நம்ம சேட்டா கடையில ஒரு டீயும் சாயான்னு சொல்லுவாங்க, சாயா, பருப்பு வடை, அப்பம், வடை எல்லாம் இருக்கு. வாங்க ஒரு சாயா வடை எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். மக்களே இது சாயா ஷாப்போட சேர்த்து டிஃபனும் கொடுக்குறாங்க. தோசை, இட்லி, வளையெல்லாம் கிடைக்கும் போல. இங்கேயும் நம்மளே தான் போல தமிழ் தான் பேசுறாங்க. நான் சேட்டா கடைன்னு நினைச்சேன். வெயிட் பண்ணுவோம். மக்களே வாங்க அச்சன் கோவில சூப்பரா கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கலாம். சேட்டா பிஸியா இருக்காரு. ஒரு 10 minutes இங்க சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாயா குடிக்கலாம். மலை மேல கூட எவ்வளவு ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இது பிரைமரி ஸ்கூல் போல. பால்வாடி எல்லாம் இருக்கு. நிறைய கடைகள் இருக்கு. டீ ஷாப்ஸ், அதுக்கப்புறம் பூஜை சாமானங்க விற்கிற ஷாப்ஸ். அங்கங்க கருப்பசுவாமி கோவில் இருக்குங்க. இங்க ஒரு ஆரிய பகவன் ஹோட்டல் இருக்கு, சைவம். மக்களே அச்சன் கோவில் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இங்க பாருங்க, வைஷ்ணவி பேலஸ்ன்னு சொல்லிட்டு லாட்ஜஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு நாள் தங்கி ஐயப்பனை வழிபட்டு போகணும்னா ரூம்ஸ் ஃபார் ரெண்ட்டும் இருக்கு, ஓகேவா? இங்க ஏடிஎம் ஃபெசிலிட்டி கூட இருக்கு. இந்தியன் பேங்க் ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்கு. வைஷ்ணவி பேலஸ். இதுல நம்பர் இருக்கு, வேணா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்க இங்க ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி அட்வான்ஸ்டா புக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க. பட் நல்லா பெருசாவே கட்டியிருக்காங்க. நிறைய ரூம்ஸ் இருக்கும் தான் நினைக்கிறேன். கீழே இந்தியன் பேங்க் ஏடிஎம் இருக்கு பாருங்க. மக்களே நம்ம அங்க வைஷ்ணவி ஹோட்டல் பார்த்தோம்ல, அதுல இருந்து கோவில் போற வழியிலேயே பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டுன்னு இருக்கும். ஆட்டோ ஸ்டாண்ட் அச்சன் கோவில்னு போட்டிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க இங்க இருந்து ஆட்டோ எடுக்கணும்னா இங்க எடுத்துக்கலாம். நிறைய ஆட்டோஸ் வருது பாருங்க.
மக்களே டீ குடிச்சிட்டு அச்சன் கோவில் பின்னாடி இருக்கிற ஊரை சுற்றி பார்த்துட்டு இருக்கோங்க. ஒரு டிப்பிக்கல் கேரளா மலை கிராமங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீட்டாக வச்சுருக்காங்க ஊரை டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். எனக்கு கேரளாவில் பிடிச்ச விஷயமே அதுதான். இங்கே பிடபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸும் இருக்குங்க. இங்கேயும் வந்து ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டிருக்குன்னே தனியாக பின் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்களா. இது எல்லா ஊர்லேயும் இருக்குங்க கேரளாவில். அதனாலேயே வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன் கம்மியாக இருக்கும். மக்களே, நம்ம பிடபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸ் அச்சன் கோவில் என்ட்ரன்ஸ் இதுங்க. உள்ள ரூம்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா தான் இருக்கு, க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தாங்க இருக்கு. ப்ரையரை ரிசர்வேஷன் பண்ண முடியுமா, இங்கே வந்து தான் புக் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு ஆள் எப்போவுமே இருக்கார் என்ட்ரன்ஸில். மேபி அவர்கிட்ட கேட்டு ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல, டைரெக்டாக வந்தீங்கன்னாவே இங்கே ஓப்பனாக தான் இருக்குது. பிடபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸ் அச்சன் கோவில். டைம் ஆகத்தான் வந்து நிறைய மக்கள் வர்றாங்க. எவ்வளோ டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ், டாக்ஸிஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்க. கோவில் சுற்றி பார்க்கிங்க்கு நிறைய இடம் இருக்குங்க. இந்த வழியிலையும் நாம கருப்பசாமி கோவிலுக்கு போகலாம். இங்கே ஏதோ ஹாலில் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்க. டேபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி டைரெக்டாக போனாலும் கருப்பசாமி கோவிலுக்கு போயிடலாம். வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். ஐ திங்க் ஓணத்தோட சேர்ந்து நடக்கிற செலிப்ரேஷன் நினைக்கிறேன். நம்ம ஓணம் முடிஞ்சு ஒரு 2 days கழிச்சு நம்ம அச்சன் கோவில் வந்திருக்கோம். ஸ்டேஜ் எல்லாம் சூப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா. இதுதான் நம்ம கருப்பசுவாமி கோவிலோட என்ட்ரன்ஸ். நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜீப் போயிட்டு இருக்குங்க. இது ஃபுல்லாகவே வந்து ரிசோர்ட் ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. மணலார் ஃபாரஸ்ட்னு ஏதோ போட்டிருந்துச்சு. நம்ம இதுக்குள்ளே போட்டால் நெல்லை வைல்ட் லைஃப் சாங்சுரி. கோவில் முன்னாடியே ஆரியபவன் ஹோட்டல் இருக்கு. நம்ம கோவிலில் சுற்றி பார்த்தா இங்கே ஃபுல்லாக உபயம் எல்லாம் பார்த்தா நம்ம தமிழ்காரங்க தாங்க வச்சுருக்காங்க. இது வந்து கொச்சிட்ட தேவன் அப்படிங்கிற சுவாமி. கருப்பராயனுக்கே உண்டான அருவாள்கள் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே தமிழ் எழுதியிருக்காங்க பாருங்க. 39ஆம் ஆண்டு யாத்திரை கோ அள்ளிமுத்து ஐயப்ப சேவா சங்கம்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் மக்கள் நிறைய நன்கொடை செஞ்சுருக்காங்க அச்சன் கோவிலில். மக்களே, நம்ம கரெக்டா ஓணம் முடிஞ்சு ஓணம் செலிப்ரேஷன் முடிஞ்சு 2-3 நாள் கழிச்சு நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோங்க. அதனால ஓணத்தன்னைக்கு போட்ட ஓண கோலம் இருக்குல்ல, பூக்கோலம், அது வந்து இருக்க பாருங்க கோவில் முன்னாடி எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க. இன்னுமே வந்து பூ இதழ்கள் எல்லாம் வந்து காயாம அப்படியே இருக்கு. செம்ம சூப்பரான வைபுங்க. அதுவும் ஓணத்தை போல வந்து நீங்க கேரளாக்குள்ள சுத்துனீங்கன்னா மொத்த கேரளாவுமே வந்து அப்படியே செலிப்ரேஷன் மோட்ல இருக்கும். ஜாதி மதம் பார்க்காம எப்படி எல்லாரும் வந்து தீபாவளி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி கேரளால இருக்கிற எல்லா மக்களுமே வந்து ஜாதி மதம் பார்க்காம ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம மாவேலி மகாராஜா கேரள மக்களை எல்லாம் வந்து பார்த்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்து வாழ்த்திட்டு போறதா ஐதீகம். அதனால செம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. மக்களே, நம்ம கருப்பசுவாமி கோவிலும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இங்க விழாக்கு ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அன்னதானம் போடுறாங்க போல. அதுக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு டிப்பிக்கல் கேரளா மலை கிராமத்தோட லைஃப் ஸ்டைல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. எத்தனை டூரிஸ்ட் வராங்க பாருங்கள். கீழே வந்து கும்பவரட்டி ஃபால்ஸு, மணலாறு இதெல்லாம் இருக்குது.
ஸோ அங்கே போகிற டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். கேரளாவோட வீடுங்க பாருங்க, டிப்பிக்கல் கிராமத்து வீடுங்க. அழகா குட்டியா கியூட்டா இருக்குல்ல. வெயில் காலத்துல செம்மலா அனல் அடிக்குங்க. ஆனா நிறைய மரங்கள் இருக்கிறனால அவ்வளவா தெரியாது. மழை காலங்கள்ல மழை பெய்யும் பாருங்க, அடிச்சு தாக்கும் தென்மேற்கு பருவமழை சீசன்ல. அதனாலயே வந்து எல்லா வீடுகள்லயும் வந்து இந்த மாதிரி சரிவா தான் வச்சிருப்பாங்க ஃபுல்லா. டெரஸ் வீடே கட்டினாலும் மேலே அந்த மாதிரி ஒரு இது போட்டுருவாங்க. அங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்க, டாப்ல அந்த மாதிரி. அந்த வீட்டில் போட்டிருக்காங்க பாருங்க, டெரஸ் மேலே அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. எலக்ட்ரிக் ஆட்டோ பாருங்க, மஹிந்திரா ஆட்டோ. வனஸ்ரீன்னு சொல்லிட்டு நம்ம கேரளா கவர்மெண்ட்டோட ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிற ஷாப்ஸ் இருக்கு. தேன், ஸ்பைசஸ் இதெல்லாம். ஆட்டோஸ் இல்லாமல் கேரளா இருக்காது. எங்கே போனாலும் ஃபுல்லாக ஆட்டோஸ் இருக்கும். லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆட்டோ தான் லைஃப் லைன். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட நம்ம சாஸ்தா கோவிலில் நடக்குதுங்க. அச்சன் கோவில், சாஸ்தா கோவிலில். இங்கே பாருங்க, மேரேஜ்க்கு வந்திருக்காங்க, மணப்பெண் வந்திருக்காங்க. அழகுங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி கோவில்கள் எல்லாமே வந்து மலை மேல அவ்வளவு அழகா இருக்கும். நேச்சரோட நேச்சரா 2-3 ஜீப்ல வந்திருக்காங்க. மேபி இங்கதான் அந்த ஃபங்க்ஷன் நடக்க போதா என்னன்னு தெரியல. வழிபாடு பண்ண போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ மக்களே, நம்ம கேரளா அச்சன் கோவில் சந்நிதி, அச்சன் கோவில் கிராமம், சுற்றி இருக்கிற டூரிஸ்ட்கான பிலிகிரிம்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். செம்ம பிளிஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியருங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலே செங்கோட்டையிலிருந்து 1 மணி நேரத்தில் மேலே வந்தா அப்படியே நீங்கள் சாஸ்தாவை வழிபட்டுட்டு சூப்பராக பிளிஸ்ஃபுல்லாக போகலாம். நம்ம யாத்ரீகர்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அச்சன் கோவில்ல இருந்து புனலூர் வழியாக போகிற ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் வழியாக தான் போகும் இந்த பஸ்ஸு. செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் விளாகும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் அச்சன் கோவிலுங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல Flipkart, மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.